எதுக்கு தான் கட்சி ஸ்டார்ட் பண்ணோன்னு தெரில. எல்லாருமே எங்களுக்கு இப்போ எதிரியாக மாறிட்டாங்க. அவ்வளோதான் போல் தமிழக வெற்றி கழகம். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்? எங்கள் தலைவர் படத்துலேயும் நடிக்கிறது இல்லை இப்போது. இதுக்கு மேலே ஒரு படம் பண்ணிட்டு அவரும் அரசியலில் இறங்க போகிறாரு. என் கட்சியில் ஆள் சேருவாங்களா? என்னது அப்படியா? ஓகே சரி, ஓகே, ரைட்டு. தானவம் கம்பீரம். ஓகே சார், பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். சோஃபலி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களா? எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பர்த்டே விஷஸ். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தேர் வில் பி a பெய்டு ப்ரமோஷன், ஒரு பெய்டு விளம்பரம் பார்த்தீங்கன்னா இருக்கும். நடுவில் எங்கேயாவது வரும். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு அழுது விட்டு தட்டி விட்டுருங்க. அது யாரும் பார்க்காதீங்க, ட்ரை பண்ணாதீங்க. ஒரு டிஸ்க்ளைமரோட நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, ஓகே, ரைட்டு. தமிழக வெற்றி கழகம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட வயிறு ஃபயர் சர்வீஸோட பயங்கரமாக பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிக்குது. இந்த ஹில் ஸ்டேஷனில் போனால் கேம்ப் ஃபயர் போடுவாங்கல்ல, அதை விட பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பகன்னு எரியுது. என்ன ரீசன் அப்படின்னா, ஒரே ஒரு ஆள் தான் மனுஷன், நம்ம தளபதி விஜய் அவர்கள். அவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இவரெல்லாம் சினிமாவில் தான் பேசுவார், ரியல் லைஃப்பில் என்ன பண்ணுவார், என்ன பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசிட்டு இருக்க டைமில் நம்மால் பார்த்தீங்கன்னா மாநாடு அப்படின்னு ஒரு வச்சு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த அளவுக்கு கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் கட்சி ஆரம்பித்து ஃபஸ்ட்டு மாநாட்டில் இருக்கிறது வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரமாட்டாங்க தான். பட் நம்ம மனுஷனுக்கு வந்திருக்காங்களே, வயிறு எரியதானே செய்யும். அதுக்கப்புறம் இவர் மாநாடு வச்சதுக்கப்புறம் ஏதாவது பேசி இவரை கீழே தள்ளி விடணும், இவர்கிட்ட கூட்டமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சதி பண்ணிட்டு நிறைய மேடைகளில் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு ஸ்கிரிப்டில் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ பேசியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுக்க கூட இல்லை. சரி, நீ எனக்கு எதிரியாகவே இருந்துட்டு போங்கண்ணே, உங்களுக்கு நாங்கள் பிறந்தநாள் விஷயம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருந்தாங்க. ஸோ தளபதி அவர்களோட என்டையர் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்கணும் அப்படின்றது ஒரு மெயின் ஃபோக்கஸாக அவங்க இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனால் மற்ற கட்சிகள்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிவிகேல அஃபிஷியலாக வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. எஸ், அந்த கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்டாளமே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. என்ன ரீசனு, எதுக்காக அப்படின்னு தெரியல. இது கூட ஒரு சதி திட்டமாக இருக்குமோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் எனக்கு பர்சனலாக தோணுது. பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா தென் வந்து பாயுது காதினியில் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எந்த ஒரு விஷயம் யாரோட விஷயம் நாங்கள் கரெக்டாக இருக்கோ அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட்டே தவிர இந்த இடத்துல போட்டிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ கூட இந்த வீடியோ நான் ஏன் மேக் பண்ணுறேன் அப்படின்னா, அரசியல் அப்படின்றது அவங்களோட விருப்பம். நான் இப்போது தமிழக வெற்றி கழகம் ஏன் நான் சப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச நடிகர் அவ்வளோ வீடியோஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் அவரை பற்றி தான் பேசினே இருக்கேன். நான் அப்படின்ற ஒரு அடையாளம் கொண்டு வந்தது எனக்கு என் தளபதி தான். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அதில் சேராமல் வேறு கட்சிக்கு நான் போவேன். அவரோட விஷயம் எல்லாமே நான் மதிக்கிறேன். அவர் என்ன பேசுகிறாரோ அதை நான் மதிக்கிறேன். அவரோட ஸ்பீச் எனக்கு பிடிக்கும், அவரோட ஆக்டிங் எனக்கு பிடிக்கும். அவர் அரசியலுக்கு வந்து மக்கள் நல்லது செய்ய போகிறாருன்னா நான் தான் சப்போர்ட் பண்ணுவேன் அதுக்கு. அப்படி இருக்கும்போது மற்றவங்கள நான் தப்பாக பேசணும், மற்றவங்கள கேலி பண்ணணும் அப்படின்லாம் எந்த ஒரு இன்டென்ஷன் எனக்கு கிடையாது. இது எனக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு தளபதி ஃபேனுக்கு இந்த ஒரு மைண்ட் செட் இருந்தே ஆகணும். அவர் மக்களுக்கு என்ன பண்ண போகிறாரு, எங்கே போய் ஆய்வு நடத்த போகிறாரு, யார் யாருக்கு என்ன நடக்க போகுது, எத்தனை பேர் ஒரு கட்சியில் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க, என்னென்ன பதவி கொடுக்க போகிறாரு, என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்டையர் தமிழ்நாடுமே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. ஏன்னா இது சும்மா கிடையாதுங்க. அதான் அந்த ஹேட்டர் சொன்ன மாதிரி இது வந்து தேட்டர் கிடையாது க்ரௌடு கேதரிங்க்கு, இதெல்லாம் அரசியல் களத்தில் இறங்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. களத்தில் இறங்கியாச்சு, க்ரௌடும் வந்தாச்சு, க்ரௌடு சேர்ந்துட்டே இருக்காங்க. அவரும் நிறைய விஷயம்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்காரு, புது புது திட்டங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்காரு, கொள்கையும் சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் கூட நான் வைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங். தளபதி 69 கூட மைண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. எனக்கு கம்ப்ளீட்லி மக்களுக்கு நல்லது செய்யணும். ஏன்னா இதெல்லாம் சினிமா ஸ்பீச்சு கிடையாது, இதெல்லாம் சினிமா பற்றிலாம் நான் ஒன்றும் பேசலை. ரியல் லைஃப்பில் என்ன நடக்க போகுது, தளபதி என்ன பண்ண போகிறார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் மை மைண்ட் ரைட் நோ. புரியுதுன்னு உங்களுக்கு நம்புகிறேன். சரி, ஓகே, சின்னதாக ஒரு வீடியோ பண்ணுவோம் இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக இந்த வீடியோன்றது நான் பண்ணிட்டு இருக்கேன். இதில் ஒரு ப்ரொமோஷன் வந்திருக்கும் நடுவில், கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான மனுஷன் தான். நிறைய ஆல்பம் சாங்ஸில் ஏகப்பட்டது நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பண்ணாத ரீசனே பார்த்தீங்கன்னா அது வீடியோ ப்ரொடக்ஷனுக்கு எனக்கு அமௌண்ட் வேணும். அந்த ரீசனுக்காக இந்த மாதிரி ஒரு பெய்டு ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது ஏதாவது ஒரு அமௌண்ட் தேரும், அதை வச்சு ஒரு வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட மைண்ட் செட்டு. அதை தட்டி விட்டுருங்க. ஆனால் இந்த வீடியோட எண்டில் நம்ம அடுத்த ஆல்பம் சாங்க்கான ஒரு ப்ரோமோ வரும். அந்த ப்ரோமோ போய் பாருங்கள். அந்த சாங் பேர் பார்த்தீங்கன்னா மறந்து போனிய பெண்ணை. இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டார்க் லவ் ஃபெயிலியர் சாங். அதில் ஒரு சின்ன 4 லைன் போட்டு ஒரு 6 months முன்னாடி ஒரு ப்ரோமோ நான் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், எல்லா வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் ஃபார் இட். இந்த மாதம் ஷூட் முடிஞ்சு நெக்ஸ்ட் மந்த் நான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். அந்த சாங்கை கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ்.
என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரியாது. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.